நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில நேரங்களில் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்க பாலை பொங்க விட்டாலும் சரி, சாப்பாடு வடிக்கிற தண்ணியை பொங்க விட்டாலும் சரி, கேஸ் ஸ்டவ் ஒழுங்காகவே எரியாது, அடைப்பு ஏற்பட்டுரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வீட்டில் இருக்கிற ஆண்களை எதிர்பார்க்காம கடைக்கு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணாமல் இது எப்படி வீட்டிலேயே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற பர்னர் ஸ்டாண்ட் இதெல்லாமே எடுத்து விட்டுட்டு சிலிண்டரையும் ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ்வை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது டியூப் வந்து மடங்கவோ பிஞ்சிரவோ கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் டியூப் மூலயமா கேஸ் வரும், அதனால் நிறைய அடைப்பு ஏற்பட்டிருக்கும். இதை சரி செய்யறதுக்கு ஊக்கோ ஊசியோ வச்சு சரி பண்ண முடியாது, ஒரு ஃப்ளெக்சிபிளான நரம்பு தான் தேவைப்படும். இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். நான் ஒட்டடை குச்சியிலேருந்து எடுத்தது தான். இந்த நரம்பை இந்த சின்ன ஓட்டைக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். கூடவே ஒரு ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராவோ பிளாஸ்டிக் ஸ்ட்ராவோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நல்லா ஊதி விடணுங்க. தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்காவது நரம்பு உள்ளே விட்டு ஸ்ட்ராவை வச்சு ஊதி விட்டோம்னு வைங்களேன், உள்ளே இருக்க அடப்பு தூசி துரும்பு எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ எப்பவும் போல் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணும்போது பர்னரில் இருக்கிற மேலே இருக்கிற ஹோல்ஸில் மட்டும்தான் நெருப்பு எரிஞ்சது. இப்போ மேலேயும் கீழேயும் நெருப்பு தாராளமாக எரியுது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு என்னுடைய டிப்ஸ் உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.